Hi friends, welcome to All in One Nandini channel. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மட்டன் சுக்கா செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். How to make mutton சுக்கா. ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் சுக்கா செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவையானது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மிளகு 2 ஸ்பூன் அளவு. உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இது சேர்த்தி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு. வரமிளகாய் காய்ந்தது 4 எடுத்துக்கோங்க. காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா ஒரு 6 வரமிளகா கூட எடுத்துக்கலாம். மல்லி இந்த உருண்டையாக இருக்கும் இல்லைங்களா, இந்த குண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இந்த மல்லி 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மட்டன் 1/2 கிலோ இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. தண்ணீர் 1/2 கப் அளவு மட்டும் போதும். அதிகமாக இதில் நம்ம தண்ணீர் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் 1/2 கப் அளவு தண்ணீர். உப்பு தேவையான அளவு. பச்சை மிளகாய் 4. எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. சின்ன வெங்காயம் 1/4 கிலோ. 1/2 கிலோ மட்டன் எடுத்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நைஸாக அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்தளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்முறை விளக்கம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நான் சொல்கிற பொருளெல்லாம் போட்டுக்கோங்க. ஜீரகம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட மிளகு சேர்த்துக்கோங்க. வரமிளகாயும் சேர்த்துக்குங்க. குண்டு மல்லி இருக்கு இல்லைங்களா, இதையும் இதோட ஆட் பண்ணி இதை எல்லாத்தையுமே ஒன்றா என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் இதை இந்த பொடியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது அந்த பொடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அரைச்சி இருக்குங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த பொடியை ட்ரையாக இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது வாசம் இன்னும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். மட்டனை நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மட்டனை இதோட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பொடி எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் மிச்சம் வைக்க வேண்டாம். இதுக்கான அளவு தான் நம்ம சொல்லியிருக்கோம். சேர்த்துக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்தாதீங்க, ஏன்னா சுக்கா அப்படிங்கும்போது நிறைய தண்ணி இருக்கக்கூடாது. இதை எல்லாத்தையுமே குக்கரில் ஒன்றா போட்டுடுங்க. ஒன்றா இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. நல்லா ஒன்றோட ஒன்று அந்த மசாலா எல்லாமே கலக்கணும். எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குக்கரை மூடி போட்டு நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் விசில் விட்டுருங்க. ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி விசில் விடுறது இருக்கும். 3, 5, 10 இந்த மாதிரி எத்தனை விசில் விடணுமோ நல்லா விசில் விட்டு இதை நல்லா விசில் அடங்கணுமே அதை அப்படியே குக்கரை ஓப்பன் பண்ணாமல் ஆற விட்டுருங்க.
ஆற விட்டு நீங்கள் வந்து குக்கரை திறந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து உள்ள மசாலாலாம் போட்டிங்க இல்லைங்களா, அது எல்லாமே இந்த மாதிரி வெந்திருக்கும். அந்த மட்டன் வெந்துருச்சானே இந்த சமயத்தில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை மிளகாயை 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதில் ஆட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தையும் தோல் உரித்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி அதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றா போட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த டைமில் நீங்கள் இதோட வந்து சேர்க்க வேண்டியது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே மட்டனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா குக்கரில் அந்த மட்டனை, இந்த மட்டனை அப்படியே இதோட ஒன்றா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பேனில் அப்படியே இந்த மட்டனை கொட்டி நல்லா வந்து பரட்டி விடுங்க. இதில் இருக்கக்கூட தண்ணி எல்லாமே வந்து இஞ்சி நல்லா ட்ரை ஆகி அந்த தண்ணியே இருக்காது இல்லாமல் இந்த பதத்துக்கு வரணுங்க. இந்த மாதிரி ட்ரையாக ஆகிடணும். ஆனதுக்கப்புறமேட்டு இதில் மேலாப்பில் கொத்தமல்லி தழை இஷ்டப்பட்டால் தூவிக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.